மைக்கு இப்போ அவங்க இணைக்க வேண்டியவரை தவறு செய்துட்டாரு. இப்போ அது விரைவில் அவங்க இணைத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுங்கிற முறையில் இந்த கால தாமதத்திற்கு முதற்கே அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முழு பொறுப்பு நானே ஏற்றுக்கொள்கிறேன். சிகாகோவை தலைமையாக கொண்டு பெரியார் பன்னாட்டு அமைப்பு அதன் தலைவராக பேராசிரியர் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் தலைமை ஏற்று பல ஆண்டுகளாக அதை இயக்கி வருகிறார்கள். பெரியார் பன்னாட்டு அமைப்பு சமூக நீதி காத்த காவலர் என்கிற முறையில் மாணவர் கி வீரமணி ஐயா சமூக நீதி விருது என்ற விருதினை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய உரையில் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கம், இந்த விருதை ஏன் வழங்குகிறோம் என்கிற ஒரு காரண காரியத்தை அவர் தெல்ல தெளிவாக நமக்கு விளக்குவார்கள். இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கமலவேல் நற்பணி மன்றம் ஒரு குழுவான பெரியார் பகுத்தறிவு இலக்கிய அணி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டின் சார்பில் என் முதற்கண் வரவேற்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க நமது சிங்கப்பூரின் தமிழர் பேரவையின் தலைவர் டாக்டர் ஆர் தேவேந்திரன் BMM அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். இதன் முன்னிலையாக நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு MK ஜபார் ஐயா அவர்கள் ஐக்கிய இந்திய முஸ்லீம் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார்கள். அவர் ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதியும் கூட. அண்மையில் கூட அவருக்கு தொழிலாளர் தூரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் நமது சென்னை திராவிட கழகத்தை சார்ந்த பொறியாளர் சோனா ஞானசுந்தரம் பொறியாளர் அவர்களும் இங்கே முன்னிலை வகிக்கிறார்கள். அவர்களும் நமது கழகத்தோடு பல ஆக்ககரமான பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து வருபவர். மேலும் மலேசியா திராவிட கழகத்தில் திராவிட மணி என புகழப்பெற்ற மூத்த உறுப்பினர் நலத்தமையா அவர்களும் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வாழ்த்துறையாக மலேசியா திராவிட கழகத்தின் தலைவர் மாணவிகள் ரேசு வித்தை அவர்களும் இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அடுத்து நமது சிங்கப்பூர் கலைஞர் அவர்களாலும் கவிஞர் சுரதா அவர்களால் சிறப்பாக பாராட்டப்பட்ட கவி மாமணி அம்பலகன் அவர்கள் இங்கே நமக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். வாழ்த்துப்பா இனிதோடு பாட நமது கவிஞர் பிச்சிருக்காடு இளங்கோ அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த பெரியார், அதாவது டி வீரமணி சமூக நீதி விருது பெரியார் பன்னாட்டு அமைப்பு நமது சிங்கப்பூரை சார்ந்த பெரியார் பெருந்தொண்டர் மாணவி சூத்திய மூர்த்தி அவர்களுக்கு வழங்குவதிலே நாம் உள்ளபடி மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை முறையாக துவங்குகிறேன். நமது தமிழர் பேரவை தலைவர் டாக்டர் ஆர் தேவேந்திரன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். வணக்கம் எல்லோரும். நான் நினைக்கையில் உங்களுக்கு பேச வேணும். இந்த ஃபங்க்ஷன் வச்சது எனக்கு நல்ல சந்தோஷம். நான் சீக்கிரமாக போகணும். ஒரு கோயில் நாங்கள் கட்டுறோம், அதுக்கு மன்னிச்சு கேட்குறோம். எனக்கு முன்னே ஒரு பொண்ணாக இருக்கிறேன். Maria.
அடுத்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நமது பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் சோம இளங்கோன் அவர்கள் பாராட்டுவார்கள். அருமை தமிழ் நெஞ்சங்களே, பேரன்பிற்கும் பேருமதிப்பிற்கும் உரிய தமிழகத்து சிங்கையின் மலேசியாவின் பெரியார் பெருந்தொண்டர்களே, பெரியார் ஆதரவாளர்களே, தாய்மார்களே, தோழர்களே, தோழியர்களே, இந்த மாலை நேரத்திலே முதலில் இந்த விருதை கொடுத்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இந்த விருதை பற்றி பின்னால் நான் சொல்கிறேன். இந்த விருது இப்பொழுது படிப்பது கே வீரமணி அவார்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் presented to SD Murthy, Singapore, in recognition of his lifelong contribution to propagation of Periyar ideals. Lakshman Tamil, Chairman Awards Committee, Texas. S. Ilangovan, President Periyar International, Periyar International, United States of America, டிசம்பர் 27, 2002. இது பன்னாட்டு அமைப்பு என்பதால் ஆங்கிலத்தில் இருக்கின்றது. மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் தமிழில் புரிந்திருக்கும். ஐயா அவர்கள் வாழ்நாள் உழைப்பை பாராட்டி உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் தெரியும், தமிழகத்து தமிழர்களுக்கும் தெரியும், அமெரிக்க தமிழர்களுக்கு அதிகம் தெரியாது, அவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதே இதன் முக்கிய குறிக்கோள். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இவரை போல் வாழ்ந்து காட்டினால் அதுவே பெரியாரின் வெற்றியாகும் என்று கூறி உங்கள் சார்பிலே இந்த விருதையும் இதற்குள்ள 1 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டு மதிப்பிலே 1 லட்சம் ரூபாய் தொகையும் வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகின்றோம். தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு நிமிஷம் தலைவர் சார் நான் சொல்றேன். நீங்க ஐயா அந்த பக்கம் போய்ங்க. அருமை தோழர்களே, உலக தலைவராம் பெரியார் அவர்களுடைய அமைப்பிலே பன்னாட்டு அமைப்பினை உருவாக்கி இருக்கிற அருமை பேராசிரியர் டாக்டர் இளங்கோ அவர்களுக்கு இன்றைக்கு தந்தை பெரியார் வாழ்வும் தொண்டும் என்கிற ஒரு நூலையும், தன்மான பேரொழி தந்தை பெரியார் என்கிற 2 நூலையும் அவருக்கு அனுபவந்து அளித்து இந்த உலகுக்கெல்லாம் தலைவர் பெரியாருடைய கொள்கையை எடுத்துச் செல்ல, என்னென்றால் தலைவர் பெரியாருடைய கொள்கைகள் முழுமையாக இந்த மனித சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்க 600 கோடி மக்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை பெரியார் கொள்கை. அந்த லட்சியத்தை அவர் நிறைவேற்ற 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நிறைவேற்றி தரும்படியாக அன்போடு வேண்டி இந்த நூலை படித்தார்.
ஜபார் ஐயா அவர்கள் ஒரு சில வாக்குகளை பேசுவார்கள். பெரியார் பெருமொழியை பாராட்டு அவருடைய ஆரம்பகால பொது வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பும் அவரை பாராட்டுகின்றோம் என்று கேள்விப்பட்டவுடன் முயற்சி வர வேண்டும் என்ற பெரியார் அவர்கள் சரி, மலேசியாவுக்கு வரும்போது சரி, நாங்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டு தொண்டராகத்தான் இருப்போம். அவர் சிறு வரை தமிழகம் சிறு வரை அவர்களுக்கு தொண்டராக இருந்து அரசியல் தொழிற்சங்கம் நடைபெற்று இருந்தாலும் நாம் சமுதாய தொண்டை பெரியார் அவர்களுடைய வாகனத்தை பின்பற்றி நடந்தே கற்றுக்கொண்டோம். தந்தை பெரியார் அவர்கள் உலக சமுதாய சமூக சீர்திருத்த சமம் உலகில் உள்ள எல்லோருக்குமே எனக்கு அறிமுகமானவர். அவருக்கு ஒரு தொண்டர் இருப்பாரானால் ஏறக்குறைய அவரை போலத்தான் இருக்க முடியும். சிங்கப்பூரில் இருந்த ஒரு சில தலைவர்களை விட மூர்த்தி அவர்கள் செயல் சொல் இது ரெண்டுமே இணைத்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர். தமிழக கோசாரபாணி கடராசன் அண்ணன் அவர்கள் மூர்த்தி போன்ற பலபெரும் தலைவர்களெல்லாம் சிங்கப்பூரில் உருவாக்கியதுதான் சமுதாய சீர்திருத்தம். சாதி வேற்றுமை ஒழிந்தது, சமய வேறுபாடு மறைந்தது, தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்தது, தமிழர் முன்னேற்றம் காண முடிந்தது. இதற்கு மூல காரணம் சாதாரணமான மூர்த்தி போன்றவர்கள் தான். அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் நாங்கள் அந்த அரசியல் இது போன்ற காரியங்களை செய்ய முடிந்தோம். மூர்த்தி அவர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூறி மூர்த்தி அவர்களுக்கு ஒரு பாராட்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். திராவிட கழகத்தில் அமெரிக்காவில் உள்ள பணியை நாம் செய்ய வேண்டும். ஏப்ரல் திங்களில் நாங்கள் செய்வோம். சில பாராட்டுகிற வழியில் அருமை சகோதரர்களுடன் பாராட்ட ஆகவே என்னுடைய கருத்து மூர்த்தி அவர்கள் நீதியில் வாழ வேண்டும். பெரியார் தொண்டை கடைப்பிடித்து இறுதி வரை பெரியாரின் பெருந்தொண்டராக வாழ வேண்டும். காரணமாக தலைமை அவர்கள் நான் அவருடன் கலந்து பேசுவது பல பிரச்சனைகளை பேசியிருக்கின்றோம். வீரமணி அவர்கள் ஒரு முறை கூட்டம் நடத்துவதற்கு இந்த நாட்டு போலீசார் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த சூழ்நிலை ஏற்பட்ட போது நானே நிகழ்ச்சிக்கு தலைவனாகி தளபதி வீரமணி அவர்களுடைய நிகழ்ச்சியை தொடருமாறு கேட்டுக்கொண்டேன். நடத்தினார்கள். இந்த அளவுக்கு அவருக்கு நாங்கள் பற்றும் பாசி இருக்கின்றோம். அவரின் தொண்ட உண்மையாகவே நல்ல சமுதாய சீர்திருத்தத்தாகத்தான் இருப்பார்கள். அரசியல் கருத்தோடு நாம் எதிர்பார்க்கிறோம். அவருடைய தொண்டு நாட்டிற்கு நிறைய பங்களித்திருக்கிறது. தமிழ் அரியாசனை எழுதியது என்றால் தமிழ் மொழியும் அங்கு வர முடியும். தமிழர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்றால் அவர்கள் தானாகவே முன்னேற்றார். பெரியார் இங்கே வரவில்லை என்றால் தமிழ் வளர்ந்திருக்காது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே வரவில்லை என்றால் நல்ல தமிழை கற்றிருக்க முடியாது. மனதுடன் கூறுகிறேன். இங்கே இருக்கின்ற தமிழ் தலைவர்களெல்லாம் தெரியும். என்னால் அவர்கள் நிரூபித்து காட்ட முடியும். பெரியாருடைய சிவமரியாதை அந்த பேரு தான் சாதி வேற்றுமை இந்திய மலேசியா வட்டாரத்தில் மறைந்து பெரியார் வர வர எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன ஏசப்படுறாரோ, என்ன செய்ய போறாரோ, என்ன சொல்ல போறாரோ, அதெல்லாம் அத்தனையுமே நன்மையாகும். அவர் திரும்பி போகும்போது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். அந்த மறுமலர்ச்சி தான் சுயமரியாதை. அதை கட்டி காத்திருப்பவர்கள் மிக சிறந்து கொண்ட என்னுடைய அறிவு சகோதரர்களுக்கு அவர்கள் பல்லாண்டு வாழ்வு என்று கூறி அடுத்த நிகழ்ச்சி அவரை பற்றி நாம் சொல்லுவோம். வாய்ப்பளித்த ஏற்பாளர்களுக்கு இந்த உயர்வுமான நன்றியை தெரிவித்துள்ளேன்.
பொறியாளர் ஐயா மாணவிகு ஞானசுந்தரம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். மலேசியாவுடைய தேசிய தலைவர் மாணவிகு ரேசு முத்தியா அவர்களும் திராவிட நல்ல நிலத்தம்பி அவர்களும் இப்போதான் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை குழுவின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம். தலைவர் போய் வந்துருங்க. பின்னாடி பின்னாடி இப்பொழுது பொறியாளர் ஞானசுந்தரம் ஐயா இந்த விருது வழங்கும் விழாவின் தலைவர் ஐயா தேவேந்திரன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜப்பார் அவர்களே, மலேசிய திராவிடர் கழக தேசிய தலைவர் சகோதரர் ரேஸ் முத்தியா அவர்களே, சிங்கப்பூர் பெருவணிகர் கவிமாமணி சகோதரர் மா அன்பழகன் அவர்களே, பிச்சனைக்காடு கவிஞர் இளங்கோ அவர்களே, இந்த விருதை ஏற்பாடு செய்து உலகம் முழுதும் வாழ்கின்ற பெரியார் தொண்டர்களை, பெரியார் பணிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை சிறப்பு செய்யும் விதமாக இந்த ஒரு விருதை ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் சிறப்பாக பணி செய்து வருகின்ற சகோதரர் டாக்டர் இளங்கன் அவர்களே, திருமதி டாக்டர் சரோஜா அவர்களே, சிங்கப்பூர் வாழ் திராவிட இன மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி, இந்த விருதினை பெறுகின்ற எனது நீண்ட நாள் உறவினர் நண்பர் மூர்த்தி அவர்களை இங்கே பாராட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி, அவர் இந்த தொண்டை தொடர்ந்து செய்ய வேண்டும், எந்த ஒரு நிலையிலும் ஐயா பணி தொடர்ந்து நடைபெற இன்னும் ஊக்கத்தோடு அவர்கள் பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விருதை அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் ஐயா வழியில் சென்று இந்த மக்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டுமாய் கேட்டு என் உரையினை முடிக்கின்றேன். வணக்கம். அடுத்ததாக மலேசிய திராவிடர் சார்பில் அதன் தலைவர் மாண்புமிகு ரேசு முத்தையா அவர்கள் மூர்த்தையா அவர்களுக்கு பாராட்டுவார்கள். அதே வேளையில் அமெரிக்கா சிகாகோ நிறுவனத்தின் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அவர் இருக்கிற சாரி ஒரு நிமிஷம்.
அடுத்ததாக நமது மலேசிய திராவிடர் கழகத்தின் மூத்த உறுப்பினரும் திராவிட மணி என பாராட்டு பெற்ற ஐயா நல்லத்தம்பி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களுடைய பரிசளிப்பு சம்பந்தமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, இன்று மூர்த்தி அவர்கள் அவருக்கு கி வீரமணி சமூக நீதி விருது வழங்க இருக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இளங்கோவன் அவர்கள் அதிகமாக பொறுப்பேற்றுக் கொண்டு இங்கே வந்து நேரடியாக அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்று பெருமுயற்சி எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் மலேசியாவில் இருந்து கோலாலம்பூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை காணுவதற்கும் ஐயா அவர்கள் இளங்கோவன் அவர்களை காணுவதற்கும் வந்து கொண்டிருந்தோம். ஆனால் வருகை தருகின்ற போது காலதாமதங்கள் ஏற்பட்டுவிட்டன. இருந்தாலும் சரியான நேரத்தில் வந்து இங்கு கலந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிட்டதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா மூர்த்தி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த வரைக்கும் திராவிடர் கழகம் மலேசியாவில் 1954 தொடங்கப்பட்ட முதல் இன்று வரைக்கும் நாங்கள் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அவர் வருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நான் இருக்கின்ற பத்தாம் சந்திக்கும் அவர்கள் வந்து செல்வார்கள். சிங்கப்பூரிலே திராவிட இயக்கத்தின் அடிப்படையில் தந்தை பெரியாருடைய கொள்கையை நிலைநாட்டுவது மாத்திரமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுதுமே பெரியாருடைய கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்த ஐயா மூர்த்தி அவர்களுக்கு இந்த பாராட்டு விழா நடைபெறுவது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. சிங்கப்பூரிலும் சரி மலேசியாவிலும் சரி திராவிட கழகத்தினுடைய பெரியாருடைய கொள்கையை பரப்புவதற்காக வேண்டிதான் திராவிட கழகம் மலேசியாவில் தோற்றுவிக்கப்பட்டது. 1954 தான் இந்த திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரைக்கும் திராவிட கழகத்துக்கு அவர் தொடர் வைத்துக் கொண்டவராக தான் இருக்கிறார். இன்று நலமாக இருக்கின்ற நேரங்களிலே கோலாலம்பூரிலே பெரியார் விழா நடைபெறுமானால் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு இவர் எப்பொழுதுமே வந்து கொண்டு போவார்கள். அதே நேரத்தில் பத்தாம்பட்டியில் நாங்கள் நடத்துகின்ற பெரியார் விழாவுக்கும் வந்து கொண்டு செல்வார்கள். அவர் கூட மறைந்த முருகு சீனிவாசன் அவர்கள் வந்து கொண்டு போவார்கள். நாங்கள் முருகு சீனிவாசன் அவர்களை இங்கே நான் நினைவுபடுத்த வேண்டும் என்றால், முதல் முறையாக 10ஆம் தேதி திருவள்ளுவர் விழாவை நடத்துகின்ற போது இங்கு மலேசியாவில் தமிழகத்திலிருந்து 2 பேர் வர இருந்தார்கள். ஒருத்தர் ஜனார்த்தன் சொல்லி ஒருவர், இன்னும் ஒருவர் அவர் நினைப்பு வரவில்லை. வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஏற்பாடுகளை நாங்கள் சிறப்பாக செய்திருந்தோம். அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலையை அதை ஈடுகட்ட வேண்டும்
என்கின்ற நிலையில அப்பொழுது மலேசியா திராவிட கழகத்தினுடைய பெருந்தலைவர் நான் படிகொண்டான் அவர்கள் தான் தலைமையேற்றிருப்பார். அப்ப வள்ளுவருடைய விழாவை 10ஆம் தேதி நடக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து ஜனார்த்தனம் வரவில்லை. ஆனால் சிங்கப்பூர்ல இருந்து நமது முருகு சீனிவாசன் அவர்கள் வருவார்கள், அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி பத்தாமஞ்சந்தைக்கு நாங்கள் அழைத்திருந்தோம். அப்பொழுது அவருடைய உரைகள் முதலடியாக கேட்கின்ற போது அவருடைய சிறந்த உரை சிறப்பாக இருந்தது. அப்பொழுது கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மலேசிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் பள்ளிகொண்டான் அவர்கள் அப்பொழுது வார்த்தை சொன்னார்கள், ஜனார்த்தனத்தை விட முருகு சீனிவாசன் அழகாத்தான் பேசுகின்றார்கள், அதுக்கு ஈடுபடக்கூடிய அளவில் அவருடைய பேச்சாக இருந்தது என்று மலேசியாவினுடைய தொடக்க தலைவர் பள்ளிகொண்டான் அவர்கள் கூறினார். மற்றும் அடிக்கடி அவர்களை நாங்கள் அழைப்பதுண்டு. அதே நேரத்தில் நம்முடைய மூர்த்தி அவர்களோடும் வருவார்கள், தனித்தும் வருவார்கள். எப்படி இருந்தாலும் கோலம்பூர் நிகழ்ச்சிக்கு வருவார்களே. ஆனால் 10ஆம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட 10ஆம் சிந்தைக்கும் தவறாமல் வருவார். அதோடு அவர் சிங்கையில் இருந்தாலும் நாங்கள் மலேசியாவில் இருந்தாலும் கொள்கைகளிலே ஒன்றுபட்டவர் என்ற முறையிலே தொடர்புகள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இதுவரைக்கும். ஆனால் சிங்கப்பூரிலே திராவிட கழகம் என்கின்ற அங்கீகாரம் பெற்றது இல்லாவிட்டாலும் ஐயா பெரியாருடைய கொள்கையில, திராவிட கழக கொள்கையில இந்த நாட்டில எப்பொழுதும் பரப்பிக் கொண்டிருக்கிறவர் திரு மூர்த்தி அவர்கள். அந்த நிலையில நமக்கு அதிகமாக பத்திரிகை விளம்பரம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய தொண்டு மக்கள் மத்தியில என்றும் சென்று கொண்டுதான் இருக்கின்றது, என்றும் சென்று கொண்டுதான் இருக்கும். திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் அது என்றும் தேவைப்படக்கூடிய ஒன்று. அதுபோல மலேசியாவில் திராவிடர் கழகம் மலேசியா முழுதும் ஐயாவுடைய பெரியாருடைய பிறந்த நாளும் பெரியாருடைய கொள்கையும் எடுத்து கூறிக்கொண்டும் வருகின்றோம். சமுதாயத்தின் சீர்திருத்தங்கள் நகரப் பகுதிகள் என்னமோ நாம் சொல்ல முடியாது. கிராம பகுதிகள் அல்லது தோட்டப்புறங்களிலே அந்த பழமையும் மூட நம்பிக்கையும் இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு நம்முடைய பிரச்சாரங்கள் மாத்திரமல்ல, சரியான அளவுக்கு பத்திரிகையும் நமக்கு இப்பொழுது இல்லை. அன்று திராவிட கழகத்தினுடைய ஆதரவிலேயே பத்திரிகைகள் பல தொடங்கப்பட்டு பத்திரிகைகள் வளர்வதற்கு வாய்ப்பாக திராவிட கழக சுயமரியாதைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று பத்திரிகை விளம்பரம் நமக்கு மிக குறைவு, கொள்கை பத்திரிகைகள் இல்லை. எனவே இருப்பினும் காலத்துக்கு ஏற்ற அளவில் கழகத்தின் மூலமாக இது போன்ற நிகழ்ச்சிகளில கூட்டங்களில் இந்த உரைகளை பெரியாருடைய கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். அந்த நிலையில நாங்கள் அங்கிருந்து இங்கு வந்து ஐயா மூர்த்தி அவர்களுடைய வீரமணிய சமூக நீதி விருது நிகழ்ச்சியையும் கலந்து கொண்டு எங்களுடைய மலேசிய திராவிட கழகத்தினுடைய கொள்கை பரப்பு குழுவின் சார்பில் நாங்கள் மூர்த்தி அவர்களுக்கு பாராட்டியும் அதோடு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறுகையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது மலேசிய திராவிட கழகத்தினுடைய தேசிய தலைவர் மாணவிக தேசு முத்தையா அவர்கள் உரையாற்றுவார்கள்.
பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய ஏற்பாட்டில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமூக நீதிக்கான விருது வழங்கும் நிகழ்வை தலைமையேற்று எனக்கு முன்னம் அரிய நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ஆர் தேவேந்திரன் பிபிஎம் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, எனக்கு முன்னம் இங்கு ஐயா மூர்த்தி அவர்களை பற்றி மிக தெளிந்த நிலையிலே நீண்ட ஒரு அனுபவத்தோடு நெருக்கமான தொடர்பை இயக்கத்தின் வழிகள் எப்படியெல்லாம் கொண்டிருந்தார்கள் என்பதை துல்லிதமாக எடுத்துச் சொல்லி அமர்ந்துள்ள எங்கள் மலேசிய திராவிட கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர், கொள்கை பரப்புகளுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஐயா திராவிடமணி அவர்களே, இங்கு ஐயா மூர்த்தி அவர்களை பற்றி சுருக்கமாக சொன்னாலும் சீரிய நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்துள்ள எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய முக்கிய தூண்களில் ஒருவராக விளங்கி வருகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு அண்ணன் ஞானசுந்தரம் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற கவிமாமணி அன்பழகன் அவர்களே, மற்றும் இங்கு நாம் எதிர்பார்த்த நிலையில் இந்த விருது நிகழ்வு இங்கு நடைபெற வேண்டும் என்ற ஒரு சூழலில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்கு ஏற்றவாறு திங்கையிலே நடக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தியிருக்கின்ற பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் சுவாமி இளங்கோவன் ஐயா அவர்களே, இங்கு இருக்கின்ற இயக்கத்தினுடைய மூத்த உறுப்பினர்களே, மலேசிய திராவிட கழகத்தினுடைய தேசிய பொருளாளர்களே, தேசிய பொதுச் செயலாளர்களே, மாநில கழகத்தினுடைய பேராக் மன்ற தலைவர்களே, மற்றும் எங்களுடன் வருகின்ற ஜோகூர் மன்றத்தின் இளைஞரணி தலைவர் ரவீந்திரன் அவர்களே, சகோதரர் சுப்பையா அவர்களே, சின்னப்பன் அவர்களே, சிங்கையில் வாழ்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, கவிஞர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தருகின்றேன். இடைவெளி மன்னிக்கவும். நமது தமிழர் பேரவையின் தலைவர் டாக்டர் தேவேந்திரன் அவர்கள் ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாருமே என்ன மன்னிச்சுட்டு இருங்க, ஒரு வேலை, முக்கியமான வேலை போகணும். ரொம்ப நன்றி. ஆயிரத்தி 1996 என்று நினைக்கின்றேன். தமிழகத்திலே சென்னை மாநகரிலே சிறப்பாக நடைபெற்ற இயக்கத்தினுடைய நிகழ்வு ஒன்றுக்கு நானும் சென்றிருந்தேன். ஐயா திராவிடமணி அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த நிகழ்வில் தான் இந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய ஒரு குழு அமைப்பு நடவடிக்கை சீரும் சிறப்புமாக சென்னையிலே நடைபெற்றது. மரியாதைக்குரிய நமது பேராசிரியர் அவர்கள் அதற்கு தலைமையேற்று அந்த குழுவினை அமைத்து அதற்கேற்ற சில பணிகளை நமக்கு தொகுத்து வழங்கியிருந்தார். அப்படி வழங்கிய வகையில் 6 ஆண்டுகள் அவருடைய பெரும் பணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு, குறிப்பாக சமூக நீதிகளை முன்வைத்து பணியாற்றிய அறுவருக்கு இதற்கு முன்னால் இந்த சமூக நீதிக்கான வீரமணி விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அறுவரும் தமிழகத்தை இந்திய மண்ணை சார்ந்தவர்கள், எவருமே வெளி மாநிலத்தோ அல்லது வெளிமண், அதாவது மலேசியாவோ சிங்கையோ சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த முறை ஒரு பெரிய மாறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நான் பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய தலைவர் ஐயா பேராசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு காலமாக இந்திய மண்ணையே சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த இந்த விருது இந்த முறை இந்திய மண்ணுக்கு வெளியே சமூக நீதிக்காக தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை மனதிலே ஏற்றுக்கொண்டு நீண்ட காலமாக அதனை செயல்படுத்துவதிலே எந்த அளவுக்கு துன்பங்கள் வந்தாலும் கூட அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த பணியை நிறைவாக செய்த அடிப்படையிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த விருது என்பது யாருக்கு கொடுக்கப்படுவது என்பதை விட தந்தை பெரியாருடைய பெரும்பணியை ஏற்றுக்கொண்டு எவர் ஒருவர் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ
அவருக்கு வழங்கப்படுவது என்பது அழுத்தமான, நிறைவான, நியாயமான ஒன்று என்று நான் எப்பொழுதுமே நம்புகின்றவன். ஏனென்று சொன்னால், ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் தான் ஏற்புடையவை என்பதை அழுத்தமாக உணர்ந்திருப்பவன் என்ற அடிப்படையிலே அது நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக இவ்வளவு நாட்களுக்கு இதற்கு முன்னம் 6 இந்த விருதை பெற்றார்கள். ஆனால் இந்த முறை அரசியல் தொடர்பு என்பது வேறாக இருக்கலாம். ஆனால் சமுதாய தொடர்பு என்ற ரீதியிலே இந்த சிங்கைக்கு குடியேறிய ஒருவர், தமிழகத்திலிருந்து சிங்கைக்கு குடியேறிய ஒருவர் எங்கு வந்து திராவிட இயக்கத்தை அமைத்து அந்த இயக்கத்துடைய முழு முக்கிய காவலர்களாக திகழ்ந்து இந்த இயக்கத்தின் வழி சமுதாய சீர்திருத்த உணர்ச்சிகளை இந்த மண்ணிலே பரப்பி நீண்ட காலமாக அந்த பணியை செய்கின்ற சூழலிலும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட காலத்திலும் கூட தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த மன ஆதங்கத்தோடு இருக்கின்ற ஒருவருக்கு இந்த சமூக நீதிக்கான வீரமணி விருது வழங்கப்படுவதிலே நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஐயா மூர்த்தி அவர்கள் அந்த விருது பெறுவதிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மலேசிய திராவிட கழகம் மனமோந்து அதனை பாராட்டுகிறது. எப்பொழுதுமே பாராட்டு என்பது தமிழர்கள் மத்தியிலே தந்தை பெரியார் ஒன்று அழகாக சொல்வார். ஒரு தமிழன் பாராட்டப்படுவது என்பது அவனுக்கு என்ன சிறப்பு கிடைத்தாலும் சரி, அவர் நம் இனத்தை சார்ந்தவர் என்ற நிலை வரும் பொழுது மனம் உருகி புரிந்து அந்த தமிழனை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த உணர்ச்சி ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும் என்று சொல்லுவார். அதுபோன்று ஒரு தமிழன் பாராட்டப்படும் பொழுது, சிறப்பு செய்யப்படும் பொழுது நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற அந்த இனமான உணர்ச்சியோடு அவர்களை பாராட்ட முனைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருவதே சற்று தாமதம். நாங்கள் நேரடியாக வந்துவிட்டோம். எங்கள் ஊரில் தான் நெரிசல்கள் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் ஊரிலே போக்குவரத்து நெரிசல் பெரும் நெரிசலாக இருக்கின்றது. இது எங்களுக்கு ஏற்பட்டிருந்த இன்றைய அனுபவங்கள் பல முறை அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று சற்று கடினமாக இருந்து நிகழ்வுக்கு வந்துவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். ஆக ஐயா மூர்த்தி அவரை பற்றி பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, அல்லது அவரை பெருமைப்படுத்தி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னால் அவருடைய அந்த சமுதாய நிலை என்று நிலை பார்க்கும் பொழுது நான் யாரோ எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியவனாகத்தான் என்னை நான் கருதி கொள்கிறேன். ஆனால் திராவிட இயக்கத்தோடு, மலேசிய திராவிட கழகத்தோடு ஐயா மூர்த்தி அவர்கள் கொண்டிருந்த ஒரு சில அந்த தொடர்புகளை நாம் இங்கு நினைவூட்டுவது மரியாதைக்குரிய ஒரு செயலாக நான் கருதுகின்றேன். ஒன்று, தந்தை பெரியாரின் 100ஆம் ஆண்டு விழா தலைநகரிலே, எங்கள் ஊர் தலைநகரில் நடைபெற்ற பொழுது அந்த நிகழ்வுக்கு ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் மட்டுமல்ல, சிங்கையிலே பெரும் தலைவர்களாக கருதப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா முருகு சீனிவாசன் அவர்கள் மற்றும் நமது நாகரத்னம் ஐயா போன்றவர்களாம் அந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்த ஊரிலே மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லப்பட வேண்டுமானால் இந்த 3 பேரையும் தைரியமாக சொல்லலாம். அவர்கள் எல்லா காலத்திலுமே எங்களுடைய ஊர் நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஆக இன்னொரு விவகாரம் என்றால், திராவிட கழகத்துக்கு அனைத்து நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்ட உரிமையும் உணர்ச்சியும் பெற்றிருந்தார்கள். ஒரு சின்ன செய்தி நான் பார்த்தேன். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இது இரட்டை குழல் துப்பாக்கி. அது அன்றைய கால நிகழை, இன்றைய கால நிகழை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆனாலும் சிங்கையிலே திராவிட கழகமும் இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்தது. அதே போன்று எங்கள் நாட்டிலே திராவிட கழகம் மட்டும்தான் இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதுதான் இருக்கிறது. ஆனாலும் அப்பொழுதே திராவிட கழகத்தை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகமாக அதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எழுந்த பொழுது இந்த நாட்டிலிருந்து கூட எதிர்ப்பு எங்களுக்கு வந்தது. அது அரசியல் இயக்கமாக அங்கு இருக்கின்ற காரணத்தினால் அது அங்கேயே இருந்து விடட்டும், மலேசியாவை பொறுத்த மட்டில் பெரியார் இயக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஐயா மூர்த்தி அவர்களே நேரடியாக எழுதிய அந்த முறையீட்டு கடிதத்தை நான் பார்த்தேன். காரணம், ஐயா திருச்சிர அவர்கள் எங்கள் இயக்கத்தினுடைய பெரும் தலைவராக 26 ஆண்டுகள் பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் அவருடைய அந்த தலைமைத்துவ காலத்தில் ஒரு 15 ஆண்டுகள் அவரோடு அணிபணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருந்த காரணத்தினால் இது போன்ற விவரங்களை நான் முழுமையாக தெரிந்தவர் என்ற உணர்ச்சியோடு இங்கே அதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நிலைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மறவர், துணிச்சல் மிகுந்த ஒரு சகோதரராக, ஒரு தந்தையாக அவர் எங்களுக்கெல்லாம் விளங்கி இருக்கின்றார். அண்ணன் திருச்சிர அவர்கள் எங்களை எங்கெல்லாம் அழைத்து வரும் பொழுது, இயக்க பணிகளிலே ஈடுபடுத்துகின்ற சூழல் ஏற்படும் பொழுது இவரை போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று நான் இங்கு பெருமையாக சொல்ல வேண்டும். அதுபோன்று இந்த மண்ணிலே இயக்கத்தினுடைய காவலர்களாக விளங்கிய அத்தனை பேருமே மலேசிய திராவிட கழகத்துடன் நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்து இயக்க பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் என்ற அந்த சிறப்பு இருக்கிறது. இன்று திராவிட இயக்கம் என்ற அடிப்படையோடு இங்கு அந்த இயக்கம் இல்லாமல் போனாலும் அந்த உணர்ச்சியை ஏற்றிருப்பவர்கள் இந்த மண்ணிலே அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை நாம் இழந்திருக்கலாம், அது வேறு.
ஆனால் தொடர்ந்து அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை சிங்கையிலே ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதை ஏற்படுத்தினால்தான் சமுதாயத்துடைய இழிநிலைகள், சற்று முன்னர் எங்களுடைய மூத்த தலைவர் குறிப்பிட்டார், அந்த சமுதாயத்துடைய இழிநிலைகள் மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இல்லை என்று சொன்னால் தந்தை பெரியாரை மறந்துவிட்டு இந்த சமுதாயம் எதையும் செய்ய முடியாது. ஆக தந்தை பெரியார் என்ற அந்த மனிதர் தான், அந்த மாமருந்து தான் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆற்றல் அந்த கருத்துக்கு தான் உண்டு. ஆக அந்த சுயமரியாதை சிந்தனை என்பது நீண்ட காலமாக தன் நெஞ்சிலே இதை பதித்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியோடு இன்று உள்ள சூழ்நிலை வேறு. இன்றைய இளைஞர்கள் எதிர்பார்த்து வரலாம், ஆனால் அன்றைய பொது பணியாளர்கள் எதிர்பார்த்து வராதவர்கள், தனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து வராதவர்கள் அவர்கள். ஆனால் இன்றைய சூழலில் என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்றைய நிலையில எதிர்பார்க்காத சூழலிலே ஒரு சமுதாய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த உணர்ச்சியை கொண்டிருந்த ஐயா மூர்த்தி அவர்கள் இந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய ஐயா சமூக நீதிக்கான வீரமணி விருது பெற்றிருக்கின்றார். பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. அதை பெறுகின்ற வாய்ப்பில் அவர் பெற்றிருந்த சூழலை ஐயா நமது பேராசிரியர் அவர்கள் வழங்கியிருக்கின்ற இந்த நேரை பார்க்கும் பொழுது நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன், மகிழ்கின்றேன். அதே நேரத்தில் மலைத்து திராவிட கழகத்தின் சார்பாக இந்த பணியை இங்கு ஏற்று நடத்திய பெரியார் பகுத்தறிவு இலக்கிய அணி மற்றும் தமிழக நற்பணி மன்றம் அனைத்துக்குமே அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வை நீங்களும் ஒரு சகோதரருக்கு செய்கின்ற சிறப்பாக கருதி திரளாக இங்கு வருகிறது பெருமைப்படுத்தியதற்காக பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய தலைவர் இங்கு இருக்கின்றார். அவரே சார்பாகவும் அந்த அமைப்பிலே நானும் ஒருவனாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கெல்லாம் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மலேசிய திராவிட கழகத்தின் சார்பாக ஐயா மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து உடல்நிலை இப்படி எப்படி இருக்கிறது என்பதை விட உடல்நிலை இறுதி நிலை வரைக்கும் பெரியாருடைய சிந்தனையை புகழ்பாடி கொண்டிருக்க வேண்டும். அது புகழ்பாடும் நெஞ்சம் என்று கூறி உங்களின் சார்பாக மீண்டும் அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாழ்த்துறையாக கவிமாமணி ஐயா மாவன் அன்பழகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அமெரிக்காவின் சிகாகோ நகரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகின்ற பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பாக ஆண்டுதோறும் சமூக நீதிக்காக பாடுபடுகின்ற தலைவர்களை பாராட்டும் முகத்தான் முன்னாள் இந்தியாவின் பிரதமராக இருந்த விபி சிங் அவர்களுக்கும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக வீட்டிருக்கின்ற மாயாதேவி அவர்களுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யாதவ் அவர்களுக்கும் கேசரி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு பிறகு தென்னாட்டிற்கு வந்து கபிஸ்தலம் பெரிய நிலச்சுவார்ந்தார் மூப்பனார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வங்க கடலிலே மையம் கொண்டிருந்த புயல் இந்தியாவையே தாக்கி வந்திருந்தது. அதை சற்று கிழக்கு நோக்கி திசை திரும்பி ஒரு திருப்பு முனையாக இன்று சிங்கப்பூர் வந்து ஐயா சூத்தி மூர்த்தியவர்களை இன்று தாக்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய விருது ஒன்றினை அவர்களுக்கு இன்று தரப்பட்டிருக்கிறது. என்னை வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று அவர்கள் அழைத்த பொழுது